ஏய் அமிர்தா 25 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணுமாண்டா, அர்ஜென்ட்டா வேணுங்குதுடா. அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கடா போவ? ஏய் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்டா. இவன் கிட்டனே வித்துற வேண்டியதான். உங்களை இவ்வளவு சீரியஸா பார்த்ததே இல்லையடா. ஓ இருக்கிற நிலைமை தெரியாம நீ வேற. என்ன உன் நிலைமை? ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன், உன் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டேனா? என்னன்னு சொல்லு. அப்படியா? ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணும், கொடுக்குறியா? பணம் நான் பதறான். 25 லட்சம் தானே, இதுக்கா இவ்வளவு ஃபீலிங்கு? என்னையா சொல்ற? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, சொல்றேன் கேக்குறியா? சூப்பர் ஐடியாவா? ஒரு 200 கோடி ரூபாய் பில்டிங் பஞ்சாயத்து இருக்கு. ஒன்னு நான் கேட்டனை வச்சு முடிச்சிருவேன், இல்லைன்னா கொப்பையில வச்சு முடிச்சிருவேன். 2 பேர்கிட்டே எனக்கு கமிஷன் வராது. உனக்கு தான் கருணாவை நல்லா தெரியும்ல. ஆமா, பேசி முடிச்சு விடு. அதெல்லாம் ஒத்துறாது. கருணான்னு இருக்கிற நிலைமையில இப்ப அதெல்லாம் பேச முடியாது. டேய் இப்படியே சில்லறைக்கு எவ்வளவு காலத்தாண்டா அலைவீங்க? மொத்தம் பெரிய அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகடா. உங்க கமிஷனே 5 கோடி ரூபா வரும்டா. 5 கோடியா? இவனை நம்புறதா வேணாமா? குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற? சரி பேசி பாக்குறேன். தூடா பலுவா இருக்கும் போலகுது. வை. ஹலோ. அண்ணே ஏட்டு பையன் அன்பு பேசுறேண்ணே. கருணா, அன்புன்னு ஒரு தம்பி பேசுறாப்ல. குடு. என்னடா தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அண்ணே ஒரு பில்டிங் காலி பண்ற பஞ்சாயத்து. இப்ப எதுடா அது? இல்லண்ணா வெயிட்டா கவனிக்கிறேன்னு இருக்காங்க. செம்ம கமிஷன் கிடைக்குண்ணா, கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அது எந்த பில்டிங்? ஜெமினி பில்டிங்ண்ணா. ஜெமினி பில்டிங்கா? பில்டிங் மேட்டர் பேசி முடிச்சாச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கமிஷனை போலீஸ்கார பசங்களோட கூட்டு அனுப்பிச்சிடு. போலீஸ்க்கு பயந்தா பைப்பு நடத்த முடியாது. மொத்தமா எல்லா வண்டியும் ஒன்னா போனா போலீஸ்க்கு சந்தேகம் வரும். நீங்க ஓஎம்ஆர் ரோட்ல வாங்க, நான் ஈஸியா. சார் கர்ணா லொகேஷன் எம்ஜிஎம் சார். ஏய் டீ ஆஃப் பண்ணு. டக்ளஸ் அண்ணன் பேசுறேன். நான் சொன்னா நான் சொல்ற மேட்டர் கவனமா கேளு. யாருடா? ஏய் கருணாண்ணா. சொல்லுங்கண்ணா. நீ கொண்டாந்து அந்த பில்டிங் மேட்டர் முடிச்சிட்டா தம்பி. அப்படியாண்ணா? நேரா அங்க போ. பில்டிங் ஓனர் இருப்பான். எனக்கு சேர வேண்டிய கமிஷனு, உனக்கு சேர வேண்டிய கமிஷனு மொத்தம் 25 கோடி கொடுப்பான். அதை வாங்கிட்டு அண்ணன் ஃபோன் பண்ணு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நாராயணனை பார்க்க போறேன். கருணா இன்னும் 1 ஹவர்ல சிட்டிக்குள்ள வந்துருவான். நான் நாராயணனை கூட்டிட்டு போய் குவார்டர்ஸ்ல பசங்களை ஏத்திக்கிட்டு எங்கெங்க போறேங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாராயண வந்துட்டான்டா. யோ இலவச சட்டம், இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா உன்னை அவசர சட்டம் போட்டு தான் தேட வண்டி வந்திருக்கோம். அப்புறம் உன் பங்கு நக்கல்ல மாட்ட போறீங்கடி. கருணாண்ண இந்த பில்டிங் பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாரு. இதுல அவருக்கான பணமும் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையும் சேர்ந்தே இருக்கு. இதை கருணாண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் வந்து பிடிங்கடா. ரிசர்வ் பேங்கா சிவகாசி பிரிண்டானே தெரியல. எந்த பிரிண்டா இருந்தா நமக்கு என்ன? சார் கர்ணா சிட்டிக்குள்ள வந்துருக்கேன். அண்ணே பணத்தை வாங்கிட்டு மவுண்ட் ரோட்ல வந்துகிட்டு இருப்பானே. டி நகர் நடேசன் பார்க் வந்து ஃபோன் பண்ணு. நடேசன் பார்க்கா? ஓகேண்ணே வந்துடுறேன். சொல்லுமா. வேண்டாமா, கார்ல மவுண்ட் ரோடு கிட்ட போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் இருக்காங்க. எங்க இரு தம்பி? இப்போ டி நகர் நடேசன் பார்க் பக்கத்துல வந்துட்டு இருக்காமண்ணே. லைலா காலேஜா? சரிண்ணே, ஓகே வந்துடுறேன். ஹலோ அம்மா, நடேசன் பார்க் வந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து லயோலா காலேஜ் வழியா கொஞ்ச நேரத்தை வந்துடுறேம்மா. லயோலா காலேஜ் கிட்ட வந்துட்டு இருக்கோம்ண்ணே. அடையாரண்ணே? சரிண்ணே, அடையாரம் வந்துட்டு கூப்பிடுறேண்ணே. சரி. என்ன மச்சான், வாங்கின துட்டு எல்லாம் பெட்ரோலுக்கே காலியாயிரும் போல.
டேய் நீ நேரா பாண்டிச்சேரி கிளம்பு. நீ கிளம்பு. சார் கர்ணா பிஎன் இருந்து அடுத்த காருக்கு மாறுறார் சார். TN22 BC1 சார், ஸ்கார்பியோ சார். அடையார் பக்கத்தில் வந்துட்டேனே. அடையாரில் எங்கண்ணே வரணும்? தரமணி பிலிம் சிட்டி என்ன வந்துருப்பா. ஓகேண்ணே. சார் எகைன் கர்ணா லொகேஷன் ஈஸியாக காட்டுது சார். கார்த்தி, எஸ் சார். ஜெரால்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அட்ரஸா? போய் படிச்சால பார்த்து கேளு. போ வந்துட்டாரு. மச்சான் என்னடா பண்றது? ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் இப்படிலாம் நடக்கும் நமக்கு என்னடா தெரியும்? ஏதோ பில்டிங் மேட்டரை முச்சு குத்தா கம்சம் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா போலீஸ்காரங்க நம்மளை வச்சே கர்ணாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. நமக்கு என்னடா தெரியும்? போலீஸ் டக்லஸ் போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு கர்ணா நினைச்சா? சிச்சி, கர்ணானனுக்கு நம்மளை பத்தியும் தெரியும், போலீஸ்காரங்களை பத்தியும் தெரியும். இப்போ என்ன உனக்கு அவர் நம்ம மேல கோபமா இருக்காரா இல்லைன்னு தெரியணும். அவள் தானே. உன் போனை கொடு. ஹலோ ஹலோ, நான் தான் போலீஸ்கார பையன் அன்பு பேசுறேன். போலீஸ்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? என் பொறுத்தர காட்டி கொடுக்கறத இங்க சுத்தி சுத்தி வந்தீங்களா? போலீஸ்கார புள்ளைங்கன்றத காட்டிட்டீங்களா? துரோகக்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? இவன் சாவுக்கு காரணமான உங்களை எங்க இருந்தாலும் என் புருஷன் போடுவாடா. டக்லஸ் என்கவுண்டர் பத்தி வழக்கறிஞரா உங்களுடைய கருத்து என்ன? ஆமாங்க, இது என்கவுண்டர்ங்கிற பேர்ல நடத்தப்பட்டிருக்கிற திட்டமிட்ட படுகொலை. காவல்துறை திட்டமிட்ட செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவி பொதுமக்களை கொள்ற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். போலீஸ் டிபார்ட்மெண்டோட இந்த எல்லை மீறிய அராஜக போக்கை கண்டித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு புகார் மனு கொடுத்திருக்கோம். காவல்துறை என்கவுண்டர் நடத்த அடுத்தடுத்து திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்திருப்பது இவர்கள் மனதில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் தலைமை நீதிபதியிடம் முறையிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளருடன் ஆனந்த் ரத்தினம். சோ கர்ணா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்திருக்கு. உங்க ரேஷன் கார்டுல மட்டும் தான் அவன் பேர் இல்ல, அப்படிதானே? சார் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே எங்க கூட சேர்ந்து
குற்றவாளிகளை பேச விடுறதுனால தான் நம்ம தேசத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தம். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சார் என்ன சார் இது? எங்க பசங்க தப்பு பண்ணதுக்கு எங்களை என்னமோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு என்கொயரி பண்ண ஒத்துக்கிறீங்களா? உங்க பசங்க தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சரண்டர் பண்ணுங்க. எப்படி சார் சரண்டர் பண்ண முடியும்? அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்கள வச்சு இன்னொருத்தன் கதையை முடிச்சிட்டீங்களே. யோ வாய முடியா. ஆல்வின் சுதன் எவ்வளவு சின்சியரான போலீஸ் ஆபீசர் தெரியுமா? நேத்து வரைக்கும் என் கூட இருந்தான், இன்னைக்கு இல்ல, கொன்னுட்டாங்க. கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகல. உங்க பிள்ளைங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே, ஆல்வினோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த யூனிஃபார்ம் போடணுன்றது அவனுடைய கனவு, லட்சியம். இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமான்னு ஆசையா உள்ள வந்தவன கொன்னுட்டாங்க. ஆனா அதே யூனிஃபார்மை போட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு 4 சாபத்தை பத்தி நாட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. என்னோட ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனது காரணம் உங்க பசங்க. போலீஸ் ரத்தத்துல பிறந்து போலீஸ் சாப்பாடு சாப்பிட்டு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வளர்ந்து ஒரு போலீஸ் ஆகிறது காரணமா இருந்திருக்காங்க. அவனுங்களை நான் விட மாட்டேன். 24 மணி நேரம் டைம். அவனுங்களை கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்க, இல்லைன்னா அதே குவார்டர்ஸ்குள்ள பூந்து நான் அவங்களை கைது பண்ணுவேன். உங்களுக்கு தான் அசிங்கம். போங்க. ஓ